சுமன் கில் அதிரடி நீக்கமா? பிசிசிஐயின் ஷாக் முடிவு. ஸ்ரேயாஸ் ஐயர் புதிய கேப்டனா? கம்பீரின் மாஸ்டர் பிளான். பரபரக்கும் கிரிக்கெட் உலகம். என்ன நடக்கிறது இந்திய அணியில்? வணக்கம் இன்ஃபோஸ்போர்ட்ஸ் 360 நண்பர்களே. இந்திய கிரிக்கெட் ரசிகர்களுக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி காத்திருக்கிறதா? தற்போது சோசியல் மீடியாவில் ஒரு செய்தி தீயாய் பரவி வருது. அது என்னன்னா, இந்திய அணியின் கேப்டன் பதவியில் இருந்து சுமன் கில் நீக்கப்பட போறாராம். அவருக்கு பதிலா ஸ்ரேயாஸ் ஐயர் கேப்டனாக வர்றார்னு சொல்லப்படுது. இது உண்மையா? இல்ல வெறும் வதந்தியா? வாங்க முழுசா பார்க்கலாம். நீங்க இப்ப ஸ்கிரீன்ல பார்த்துட்டு இருக்கிற இந்த போட்டோ தான் இப்போ ட்ரெண்டிங். இதுல என்ன போட்டுருக்குன்னா, சுமன் கில்லுக்கு கேப்டன் பதவியிலிருந்து செக் வச்சிட்டாங்கன்னும் ஸ்ரேயாஸ் ஐயர் அந்த இடத்துக்கு வர்றாருன்னும் சொல்லப்படுது. குறிப்பா கௌதம் கம்பீர் வந்த பிறகு அணியில நிறைய மாற்றங்கள் நடக்குதுன்னு நமக்கு தெரியும். அதனால இது உண்மையா இருக்குமோன்னு எல்லாரும் யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா மக்களே, இதோட உண்மை பின்னணி என்னன்னு விசாரிச்சு பார்த்தப்போ தான் தெரியுது. இது ஒரு தவறான செய்தி. ஆமாங்க, பிசிசிஐ தரப்பிலிருந்து இப்படி எந்த ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பும் வரல. சொல்லப்போனா சமீபத்துல நடந்த அவார்ட் ஃபங்க்ஷன்ல கூட சுமன் கில் தான் கேப்டனாக பேசி இருக்காரு. 2027 வேர்ல்ட் கப் ஜெயிக்கிறது தான் என்னோட லட்சியம்னு ரொம்ப தெளிவா சொல்லி இருக்காரு. கம்பீர் கோச்சாக வந்த பிறகு டீம்ல சில எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் நடக்குறது உண்மைதான். ஆனா கில்லோட கேப்டன்ஜியை கம்பீர் பல இடங்கள்ல பாராட்டி இருக்காரு. இப்போதைக்கு கில் தான் இந்திய ஒருநாள் மற்றும் டெஸ்ட் அணியோட கேப்டன். இந்த போட்டோவுல இருக்கிற நியூஸ் வெறும் கிளிக் பேக், அதாவது உங்களை ஏமாத்துறதுக்காக உருவாக்கப்பட்ட ஒன்னு தான். சோ நண்பர்களே, இது மாதிரியான வதந்திகளை நம்பாதீங்க. கிரிக்கெட் பத்தின உடனுக்குடனான உண்மையான செய்திகளை தெரிஞ்சுக்க நம்ம இன்ஃபோஸ்போர்ட்ஸ் 360 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. அடுத்த வீடியோல சந்திக்கலாம். நன்றி.